நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் நான் இருந்தேன். நான் பாஸ்டர் கிட்ட கூட இந்த சாட்சி நான் சொன்னேன். என்ன பண்ணுறது தெரியாத ஒரு மணி நேரத்தில். ஏன்னா என்னோடய சிந்தனை எப்போவுமே இவர் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு, இந்த ஊழியத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போகிறார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஊழியத்தை பார்ப்பேனா, வேலையை பார்ப்பேனா, குழந்தையை பார்ப்பேனா, இல்லை இந்த கட்டுமான பணியை பார்ப்பேனா, 24 மணி நேரமும் என்ன செய்யப்படுன்றது ஒரு பாரம் அதிகமாக இருந்தது. அப்போ நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கும்பொழுது பாஸ்டருடைய ஒரு சாட்சி ஒன்று இருந்தது. அது என்னென்னா, பாஸ்டருடைய தகப்பனாரும் இறந்து போயிட்ட அப்புறம் அவரை சர்ச்சை பாஸ்டர் எடுத்து நடத்தினார். அவர் சொன்னார், நான் நடத்தும் முதல்ல வந்து எத்தனை பேர் தெரியுமா? 15 பேர்னார். அவர் நடத்தின முதல் ஆராதனையில் 15 பேர். அடுத்த ஆராதனை நடத்தினார், அது 7 பேராக என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண 2-3 வருஷத்துலேயே கர்த்தர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே உரைச்சி கொடுத்துட்டாருனாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனத்தின் மத்தியிலே கர்த்தரை நாமத்தை உயர்த்தி அவரை தேவன் பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கூப்பிடும்போது ரொம்ப தாழ்மையாக நான் அந்த அவருடைய கிட்ட நான் ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம் அது. ஏன்னா தாழ்மை என்று சொன்னால், ஐயா ஐம் ரியலி தேங்க்யூ ஃபார் ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ். கூப்பிடும்போது நோன்னு சொல்லாமல் கண்டிப்பாக அவரை எப்போ வரணும், எங்கே வரணும், கரெக்டாக சொன்ன கரெக்டான தேதி டைமில் கரெக்டாக வந்துட்டார். அவருக்கு பற்றி நான் புகழி பேசுகிறதோ எனக்கு இல்லை, ஆனால் கர்த்தர் நாமத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய தகப்பன் இல்லாத நேரத்தில் ஒரு ஸ்தானத்தில் வந்து ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்படியாக கர்த்தர் கொடுத்த திறந்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனாலே கூட அதே விதமாக ஒவ்வொரு எல்லா காலத்திலையும் கர்த்தர் ஏற்றவில்லை ஏற்ற காலத்தை செய்வார். இன்றைக்கி அவர் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் தாம நம்ம எல்லாம் கரங்களை தட்டி பாஸ்டரை நம்ம வரவேற்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நியூ லைஃப் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் அதனுடைய திருச்சபை இன்று சென்னையில் திறக்கப்படுகிற இந்த நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நம்மை விட்டு மறைந்து சென்றிருக்கின்ற மூத்த போதகர் கனத்துக்குரிய ரெவரண்ட் வின்சென்ட் ஜோசப் ஐயா அவர்களை நினைத்து பார்த்து, பைபிளில் தாவீது சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை அருமையாய் சொன்னார். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதும் நான் கண்டதில்லை என்று சொன்னார். 112ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்தவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பலத்த ஜாதி, செம்மையானவர் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனை விட்டு விலகாது. ஆமென். ஐயாவை நினைக்கிறேன், அவரை நான் பார்க்கவோ பழகவோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும், அவரே சொன்னது போல எலியாவுக்கு பின்னாடி எலிஷாவின் ஊழியம் பலத்தது. துவக்கமே இவ்வளவு அழகென்றால் வழிநடுகி அப்படி உயரம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் உட்காந்து ஆவியில் கனவு கண்டேன். ஆமென். நீங்கள் பலத்த ஜாதி, நீங்கள் உயர்ந்திருப்பீங்க, உங்கள் எதிர்காலம் பிரகாசம். உங்கள் மேலே நான் வச்சிருக்கிறேன் அபிஷேகம் மகத்துவம் இன்னும் கண்கள் காணலை, காதுகள் கேட்கலை, எந்த இருதயம் இன்னும் யோசிக்கலை. Eyes have not seen, ears have not heard, no hearts have pondered what my God has prepared for you. Great shall be your ministry. நிறைய இருக்குது, கொஞ்ச நேரம் தான் நான் பேசுகிறேன். ஸோ இந்த திருச்சபை இன்றைக்கு அழகாக கட்டி மிக அழகான ஒரு ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்யும் போதும் பாஸ்டர் கிங்ஸ்டன் கிட்ட பேசும்போது அவர் உள்ளத்தில் விரிவாக்கம்தான் இருப்பதை காணுகிறேன். ஆமென். அப்பாடா கட்டிட்டோம், முடிச்சிட்டோம், தோத்திரம் போடுவோம் என்று இல்லாமல் இது எப்படி இன்னும் பெரிதாக்கலாம் என்று தான் என் கூட பேசி கொண்டிருந்தார். ஆமென். அந்த விரிவாக்க சிந்தனையோடே ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தில் நின்று விட்டால் அவருடைய ஊழியத்தின் எல்லைகள் மிக பெரிதாக இருக்கும். ஆமென். ஸோ மீண்டும் ஒரு முறை பாஸ்டர் கிங்ஸ்டன் வின்சென்ட் அவர்களையும் அவருடைய மனைவி, கர்த்தர் கொடுத்த மகளையும் அம்மாவையும், வந்திருக்கின்ற கேரளாவிலிருந்து வந்திருக்கின்ற கனத்துக்குரிய ஊழியர்கள். ஆமென். உங்களெல்லாம் பார்க்கும்போது மலையாளம் பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நான் இந்த மண்ணின் மைந்தன் பியூர் மலையாளியாக இருந்தாலும்
மலையாளத்தை மறந்து 61 வருஷம் ஆகிப்போச்சு. தமிழ் மண்ணிலேயே என் சேவையை செஞ்சு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது அந்த மலையாளத்தை நினச்சி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எத்தனை பரிசுத்தவான்களை கேரள மண் எழுப்பியது. ஆமென். ஆயிரம் 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 ஊழியர்களை எழுப்பின ஒரு மாநிலம் கேரள மாநிலம். 1959 வருஷத்தில் கொட்டாரக்கரா கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு ஒல்லியா என்ன மாதிரி ஒரு ஆள், ஆமென், கேரளா விட்டுட்டு இலங்கை போயிட்டு 59 ஆவடி என்ற ஊரில் வெறும் ஷாவாலாஸ் என்ற ஃபேக்ட்ரியும் வெறும் காடாக இருக்கும் பொழுது ஒரு டின் ஷீட்டை மடித்து கட்டி ஒரு கொட்டாயை கட்டி காலையில் ஒரு ஊத்து மாதிரி டின்ல ஊதிட்டு ரோட்டில் போய் நின்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னண்டை வாருங்கள் என்று சொல்ல சாணியை கலக்கி அவர் மூஞ்சில ஊத்த 59 ஆரம்பித்த ஊழியம்தான் 1995 என்கிட்ட கொடுத்தார். கிங்ஸ்டன் பாஸ்டருக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய ஆவியின் இணைப்புக்கு காரணம் என்னன்னா, இப்படி சின்ன பையனா அப்படி வளர்ந்து வரும்போது பொட்டுன்னு போயிட்டார். ஆமென். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சு நிற்கும் போது தான் ஐயா சொன்ன மாதிரி சண்டே போய் பிரசங்கம் பண்ணுறேன். 15 பேர் வந்தாங்க. பயங்கரமாக கத்தியெல்லாம் பிரசங்கம்லாம் பண்ணிட்டு நான் நினச்சேன் 15-30 ஆகுன்னு. அடுத்த வாரம் பார்த்தா 7 பேர் காணாமல் போயிட்டான். அந்த 7 பேரை கொண்டு தொடங்கி கடவுள் கிருபையில் 22,700 பேருக்கு ஞானசானம் கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. ஸோ வின்சென்ட் ஐயா உட்கார்ந்திருந்து அவர் எழுச்சியோடு நிற்பதை பார்க்கும்போது நான் நம்புகிறேன், யுவர் மினிஸ்ட்ரி ஷால் பி வெரி கிரேட். பயங்கரமான ஒரு ஊழியத்தை தருவார். யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ பாஸ்டர், யூ ஆர் அன் அப்பாஸ்டல். நிறைய பேர் டாக்டர், பிஷப், லொடக்காண்டின்னு சொல்கிற இந்த காலத்தில், ஆமென், நான் உங்களை பார்த்து இயேசுவ நாமத்தை சொல்கிறேன், நீங்கள் ஒரு அப்போஸ்தலனாக இருப்பீர்கள். நிறைய ஊழியங்களுக்கு தலைமைத்துவம் தாங்குவீர்கள். என்னுடைய கனத்துக்குரிய பாஸ்டர் அவர்களை நீண்ட காலம் அறிவேன். அவரையும் சந்தித்ததில் மிகுந்த சந்தோஷம். வந்திருக்கிறவங்க எல்லோரையும் கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி என் இதயத்தில் இருந்த சில வார்த்தைகளை சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். மீண்டும் ஒரு முறை பாஸ்டர் அவர்கள் என்னை அழைத்ததற்கு ஐயாவுக்கும் குடும்பத்திற்கும் நன்றி சொல்கிறேன். இன்னொன்று, பாஸ்டர் கிங்ஸ்டன், நீங்கள் ரொம்ப அழகாக வேறு இருக்கீங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. நல்ல ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்க கையை பாஸ்டர் கிங்ஸ்டன் பக்கமாக இந்த பிரதிஷ்டை நாளில் நீட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க பராக்கிரமசாலி, நீங்க எழுந்து முடிப்பீங்க. நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். வழிநெடுகே காருண்யம் உங்களுக்கு ஒரு கேடயமாயிருக்கும். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். நல்ல கையை தட்டி அந்த ஊழியக்காரனுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். ஒரு சபையில் 5 விஷயங்கள் என்னை பொறுத்த மட்டும் இருக்க வேண்டும் என்று விரும்புவது. 1, நீங்கள் உளமாற உங்களை விட எல்லாத்தையும் விட அதிகமாக இயேசுவை நேசிக்க வேண்டும். அது ஒரு சபையில் இருக்க வேண்டும் என இந்த பிரதிஷ்டை நாள். 2, ஒரு சபையில் கர்த்தருடைய வல்லமை இருக்க வேண்டும். ஆமென். நம்மையும் மற்ற சமயங்களையும் பிரித்து காட்டுவதற்கே காரணம், கிறிஸ்தவம் வல்லமை மிக்கது. இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு உறவு. இந்த உறவில் நம்மோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். 3வது, கர்த்தரை நம்பி தேவாலயத்தில் வருகிற நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். ஹோப் ஃபார் டுமாரோ. ஆமென். 4வது, இன்று என் ஜீவன் என்னை விட்டு பிரிக்கப்பட்டாலும் நான் இயேசுவுடனே கூட இருப்பேன். நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 5வது, ஒரு சபையில் இருக்க வேண்டியது
எந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்தாலும், ஆமென், என்ன பலிபீடங்கள் உங்களை மட்டுப்படுத்தி இல்லாமலாக்க நினைச்சாலும், வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தில் யோவான் அப்போஸ்தலன் எழுதியது போல வார்த்தையின் சாட்சியினாலும் இரத்தத்தின் வல்லமையினாலும் எல்லா அந்தகார கோட்டைகளும் முறியடிக்கப்படும். நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள். ஆமென். அழகான ஒரு வார்த்தை. மீதியானியருக்கு பயந்து அவர்கள் எல்லாம் செஞ்சு முடிச்ச அறுவடை மீதியானியர்கள் சூறையாடி செல்வதனால் பயந்து போன ஒரு கிதியோன் திராட்சை ஆலைக்கு சென்று ஒரு மலை உச்சியின் மேல் நின்று, ஒரு பாறையின் மேலே நின்று, நெற்கதிர்களை அடித்தால் காற்று வீசி பதிர்கள் போக நெல்லு கீழே விழும் அல்ல கோதுமை கீழே விழும். உயரத்தில் நிற்க வேண்டிய கிடியோன் மறைந்து பயத்தினால் ஒரு 4 செவருக்குள்ளே இருக்கின்ற ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே சென்று கோதுமையை அடித்து கொண்டிருக்கிறான். மறைந்திருந்து அவனை கர்த்தர் சந்தித்து இங்கிலீஷில் சொன்ன வார்த்தை, காட் இஸ் வித் யூ. ஆமென். இஸ் என்ற வேர்டை பயன்படுத்துறார்னா என்ன அர்த்தம்னா, உன் கூடவே தான் நான் இருந்திருக்கிறேன்றார். என்னுடைய கேள்வி என்னன்னா, கடவுள் நம்ம கூட இருக்கும் போதும் நமக்கு பிரச்சனைகள் வருமா என்பதுதான் கேள்வி. ஆமென். கூடவே இருக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா அவர் கஷ்டத்தில் இருக்கிறார், பயந்து இருக்கிறார், மறைந்திருக்கிறார். தூதன் அவனை பார்த்து சொல்றார், நீ பராக்கிரமசாலி. ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். எனக்கு என்னன்னா, இந்த கிதியோனை தூதன் சந்தித்து அவர்கிட்ட போய் பேசுற அளவிற்கு கிதியோன் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது இப்போ. ஆமென். பயந்திருக்கிறார், நடுங்கி இருக்கிறார், ஒடுங்கி போன நினைக்கிறார், ஒதுங்கி போன நினைக்கிறாரு, நம்மால் இந்த சத்துருக்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாத நினைக்கிறாரு, நெகட்டிவிட்டியில இருக்கிறார், ஒதுங்கி போகிறார். ஆனா ஒதுங்கி போகிறவனை சந்தித்து நிக்கணும் என்று நினைக்கிற ஒரே ஆண்டவர் என் ஆண்டவர் மட்டும்தான். உலகத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட பணம் இருக்கோ, யார்கிட்ட புகழ் இருக்கோ, அரசியலே அந்த பக்கம் தான் திரும்பும். ஆமென். இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கதை நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாரும் எங்கே போகிறார்கள், அங்கே தான் போகிறார்கள் என்ற நிலை வருகிறது. ஆனா எங்க ஆண்டவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் ஒரு மனுஷனை தேடி போன போது, ஆமென், எல்லாம் இருந்து புகழ் பெற்றவனாய் வாழ்ந்த ஒரு கிதியோனை சந்திக்க போகவில்லை. என்னாலும் முடியாதுங்க, நான் ஒதுங்கி ஓரமா எப்படியாவது வாழ்ந்து செத்து தொலைஞ்சிடறேன்னு நினைச்சு போறான் பாருங்க, அவனை போய் பார்த்து சொல்றார், நீ பராக்கிரமசாலி. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் நிபந்தனை இல்லாமல் உங்களை நேசித்து உங்களை வாழ வைக்கிற ஒருவர் இருப்பாரே, ஆனால் நான் ஆராதிக்கிற தெய்வம் என்று நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். God's love for you is unconditional. ஆமென். உங்களை நிபந்தனை இல்லாமல் எந்த நிலையிலும் உங்களை நேசிக்கிறவர் என் தேவன். ஆமென். கிடியோன் எங்கே இருக்கிறார்? திராட்சை ஆலையில் இருக்கிறார், மறைந்திருக்கிறார், ஒளிந்திருக்கிறார், ஒடுங்கி இருக்கிறார், பயந்திருக்கிறார், நெகட்டிவ்ல இருக்கிறார், பாசிட்டிவிட்டி இல்லை, ஃபெய்த் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா கர்த்தர் அவனை சந்தித்து சொல்றார், நீ பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி என் சத்தத்தை கேட்கிற நிறைய குடும்பங்களுக்கு வெற்றி வருவதாக, ஜெயம் வருவதாக. நியூ லைஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் ஆலய பிரதிஷ்டைக்கு உங்கள் வீடுகளுக்கு போகும்போது இன்னைக்கு ராத்திரி நீண்ட காலமாக இருந்த துன்பங்களுக்கு முடிவு வருவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை உங்களை பார்த்து சொல்றேன், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த வலது கையை கொஞ்சம் மேல உயர்த்துவீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க உங்க கஷ்ட காலம் தீர போகிறது, புதிய ஆரம்பத்தை தரப்போகிறார், நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள், நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். இவர் மறைந்திருக்கிறார், ஒளிந்திருக்கிறார், நெகட்டிவிட்டியில் இருக்கிறார், பிற்போக்கில் இருக்கிறாரு. கர்த்தர் அங்கே சென்று போய் அவரை கண்டு பரிதாபப்படவில்லை. ஆமென். ஆண்டவர் என்றைக்கும் உங்களை பார்க்கும்போது இருக்கிற நிலையை பாராதவர். என் ஆண்டவர் எதிர்காலத்தை பார்க்கிறவர். எத்தனை பேர் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு வந்தவங்க நம்புறீங்க, எனக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? நிஜமான நம்பிக்கை இருக்காங்க? எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க நல்லா இருப்பீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, நீதிமான்களின் பாதை வர வர சூரிய பிரகாசத்தை போல கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். உங்களுக்கு ஒன்று சொன்னா நீங்க ஆமீன் சொல்வீங்கன்னு நம்புகிறேன். உங்க கடந்த காலம் ஒரு நாளும் எதிர்காலத்தை விட பெருசா இருக்கவே கூடாது. இன்னொரு முறை கேட்கல, நான் திரும்ப சொல்றேன், உங்க கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை விட பெரிதா இருக்கவே கூடாது. ஆமேன். உங்க எதிர்காலம் தான் உங்க எல்லா காலத்தை விட சிறப்பா இருக்க வேண்டும். நான் கிங்ஸ்டன் பாஸ்டரை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்க எதிர்காலம் பிரகாசம். ஆமேன். ஆண்டவர் உங்களை தாயின் கருவில் பொருத்தும் போதே, ஆமேன், நான் இப்ப மாத்தி சொல்றேன், தாயின் கருவில் அல்ல, ஆமேன்,
உங்களை தமஸ்குவில் சந்தித்து இல்ல, தமஸ்குவில் கூட அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த சென்னை என்ற மண்ணில கிங்ஸ்டன் என்ற ஒருவரை கர்த்தர் சந்தித்ததே பலத்த காரியங்களை செய்வதற்காக. ஓங்கும் புயமும் பலத்த கரவுமாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். நீங்க இன்றைய தினத்திலேயே வாழ்ந்திராதிருங்கள். ஆமென். இன்றைய சோகத்தில் இறங்கிடாதிருங்கள். இன்றைய கண்ணீரை கண்டு இதுதான் முடிவென்று நீங்கள் நினைத்திடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கை உயர்த்தி ஆராதிச்சீங்களே ஒரு தேவன், அவர் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர், வாக்குமாற உண்மைநாதன். அவர் வந்து நிற்கும் போது ஆமென், உங்க நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் அலசி பார்க்கிறவர் அல்ல, எதிர்காலத்தை பேசுகிறவர் என் தெய்வம். ஹல்லேலூயா. இன்றைய தப்பிதங்களை கூட கண்டு நீ உழன்று விடாதே. ஆமென். அவர் சண்பலை சிங்காரமாய் மாற்றுகிறவர், அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். Gideon is seeing his present status. நிகழ்காலத்தை கண்டு ஆஹா எங்க அறுவடை எல்லாம் போயிடுது, என்ன பிரயோஜனம், என்னடா பொல்லாத வாழ்க்கை, இதுக்கு போய் அழட்டிக்கலாமா, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பாஞ்சாங்கமும் பரிதாபமும் கேட்க நான் வரல. ஆமென். நான் உன்னை பார்த்து ஒன்னே ஒன்னு சொல்லதான் வந்திருக்கேன், உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருப்பதனால நமக்கு பிரச்சனை வருதா இல்லையா? ஆமென். பாஸ்டர் அவர் கூட இருந்தா வராதுன்னு சொல்வீங்க, நம்பி வந்தோம். ஆமென். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், பிரச்சனைக்கே காரணம் அவர் இருப்பது தான். போச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்க. இன்னொரு வாட்டி, அவர் உங்க கூட இருக்கிறனால தான் என் பிரச்சனையே. அவர் உங்க கூட இல்லைன்னா உங்களை யார் கண்டுக்க போறா? ஆமென். எந்த பேய்க்கும் உங்களை பத்தி எந்த கவலையும் இருக்காது. ஒருவேளை நீங்க கேட்குறீங்க, ஏன் ஆண்டவரே எங்க குடும்பத்துல போய் எங்களுக்கா இப்படின்னு நீங்க கேட்குறீங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஒன்று. ஆமென். அவர் உங்க கூட இருப்பதனால அந்த கள்ள பேய்க்கு அது சகிக்கல. ஆமென். நீங்க யார் கூட வேணா இருக்கலாம், யார் வேணா உங்க கூட இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறவன் யார் தெரியுமா? அந்த கள்ள பேய். அவர் உங்க கூட இருக்கிறனால தான் இந்த கண்ணீர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் உங்க கூட இருக்கிறனால தான் உங்க மேல அவன் கண்ணே வச்சிருக்கான். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், உங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்க புலம்பி அழுது, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் நீங்க கேட்கும்போது நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், நீங்க கொஞ்சம் வெயிட்டான ஆளு தான். ஒரு ஆமீனே வரல, நம்பிக்கை வரல பாருங்க. நீங்க ஒரு வெயிட்டான ஆளு தான். என்ன ஏன் வெயிட்னு சொல்றேன்னா, கடவுளே உங்க கூட இருக்காருங்க. ஜுஜிப்பிங் கூடலாம் அவர் இருக்க மாட்டார். ஆமென். நீங்க அவருடைய பிள்ளைகள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். சொல்லமா, presence of God with you is the reason for attracting all these headaches. 36 வருஷம் என் ஊழியத்தை திரும்பி பார்க்கிறேன். எத்தனை துன்பங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை போராட்டங்கள், முடிஞ்சதுன்னு நினைச்ச ராத்திரிகள், வெள்ளம் போல சத்துரு வந்த நேரங்கள், கலங்கி நின்ற சமயங்கள். இப்படியெல்லாம் நினைக்கும் போது நான் சோர்ந்து போயிருக்கிறேன், கலங்கி இருக்கின்றேன். ஏன் ஆண்டவரேன்னு கேட்டு இருக்கின்றேன். இப்போதான் எனக்கு புரிகிறது, இவ்வளோ பிரச்சனையும் இந்த ஒல்லியா இருக்கிற ஒரு மனுஷன் மேல சாத்தான் சுமத்துறதுக்கே காரணம் கர்த்தர் என் கூட இருப்பதனால மட்டும்தான். ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னா உங்களை யாரும் கண்டுக்க போறதில்ல, சாத்தான் சுத்தமா கண்டுக்க மாட்டான். ஆமென். நீங்களே உங்கள் தவறுகளில் உயிர்ந்து எய்ந்து போயிருவீங்க. ஆமென். ஆனால் உங்களை சில உபத்திரவத்தில் வைத்து நெருக்கடிகள் கொடுப்பதற்கு காரணம், நினைச்சது மாதிரி நடக்காததுக்கு காரணமே உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். எதுவுமே நம்புறீங்க, உலகத்தில் இருப்பவனை விட உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த சரித்திரத்தில் சாயங்கால நேரம், இடம் வனாந்திரம், அங்கே அடையார் ஆனந்த பவன் இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட நேரத்தில் 3 நாள் பிரசங்கம் பண்ணுகிறார். 3 நாளும் செய்தியை கேட்கிறார்கள். அண்ட சராச்சரங்களை படைத்து வார்த்தையாய் பூமியில் பெத்லஹேமின் முன்னணியில் பிறந்தவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரசங்கத்துக்கு கீழே 3 நாள் பிரசங்கத்தை கேட்ட பின்பு அந்த இடத்தில் குறைவு ஏற்பட்டு சீஷர்கள் கேட்கிறார்கள், இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க எங்க கிட்ட 200 பென்ஸ் தான் இருக்கு, இதை வச்சு நாங்கள் என்னங்க செய்ய முடியும் என்ற குறைவை கண்டார்கள். எத்தனை பேருக்கு தெரியும், கர்த்தர் உங்க கூட இருக்கும் போதும் சில குறைவுகள் இருக்கும். ஆமென். அவர் 5 அப்பத்தையும் 2 மீனை எடுத்து 5000 பேருக்கு பிட்டு கொடுத்து போஷித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 12 கூடைகளை மிச்சம் எடுத்து, எனக்கு தெரியாத அந்த கூடைகள் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் நம்புகிறேன் 12 பேரும் படகில் ஏற சொன்ன போது 12 பேரும் 12 கூட தலையில வச்சுதான் படகில் ஏறி இருப்பார்கள். 12 கூடையும் கால் பக்கத்துல நிறைஞ்சிருக்கு. ஆமென். மீனும் சங்கரா மீன்
என்ன ஒருத்தர் கேட்டார் என்ன மீன், அங்கே எழுதலைனால நான் சொல்ற மீன் தான். ஓகே, சங்கரா மீனும் அப்பமும் நிறைஞ்சிருக்கிற 12 பாத்திரங்கள் பக்கத்தில் இருக்குங்க. 12 பாத்திரங்களில் கர்த்தர் தேவையை சந்தித்து மிச்சம் தந்தார் என்ற சரித்திரத்தோடு கடலில் போகும்போது அங்கேயும் ஒரு புயல் வந்து அவர்களை சந்தித்தது. ஆமென். எதுவுமே நம்புறீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கும் போதும் சில பிரச்சனைகள் வரும். ஆனா ஒன்னு சொல்ல போறேன், கர்த்தர் உங்களை கரை சேர்க்க வல்லவராயிருக்கிறார். நான் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர்கள் பயந்தார்களாம். பைபிள் சொல்லுது அவர் மிகவும் பயந்தார்கள். ஆமென். அதுக்கப்புறம் இயேசு கடலின் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். ஆமென். தேவ பிரசன்னம் விலையேற பெற்றது. 3 முறை சொல்ல போறேன். ஆமீன் சத்தமா இருக்கட்டும். கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அந்த ஆமீன் எப்படின்னா அறதான் கூட இருக்கார் மாதிரி. இன்னொரு வாட்டி, கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவே இல்லை. உங்கள் கரங்களை பிடித்து கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்ற அந்த பிரசன்னம் உங்க கூடவே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோபை சோதிப்பதற்கு கூட சாத்தானுக்கு தேவ பிரசன்னம் இல்லாமல் சோதிக்க இயலாது. ஆமென். அவன் போய் ஆண்டவர் சமூகத்தில் நின்றுதான் பெர்மிஷன் கேட்க வேண்டிய நிலை இருக்கு. சாத்தானை நீ கூட பிரசன்னம் இல்லாமல் பொழைக்க முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால நீங்க தைரியமாயிருங்க. சங்கீதக்காரன் இப்படி சொன்னான், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், வானத்தில் ஏறினால் அங்கே இருக்கிறீர், கடையாந்திரமுக்கு சிறகடித்து பறந்தால் நீ அங்கே இருக்கிறீர். ஆமென். பாதாளத்திற்கு போனால் நீ அங்கே இருக்கிறீர், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன். மோசே இப்படி சொல்றார், ஆண்டவரே நீர் இந்த இடத்தை விட்டு நகராவிட்டால் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், உங்க பிரசன்னம் எங்க கூட வர வேண்டும். பிரசன்னம் கூட இருக்கும் போதும் ஆமென் பிரச்சனைகளும் போராட்டங்களையும் பரிசுத்தவான்கள் சந்தித்திருக்கிறார்கள். வேசர்பாடி என்ற ஊரில் கண்ணீர் வடித்து முழங்காலில் நின்று தியாகத்தோடும் வைராக்கியத்தோடும் வின்சென்ட் என்ற ஒரு பாஸ்டர் ஐயா ஒரு சபையை கட்டி நிறுவி ஆமென் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து கிறிஸ்துவுக்குள் அவர்களை வளர்த்து உருவாக்கி நிறுத்தி ஆமென். கர்த்தர் அவர் கூட தான் இருந்தாரு. ஆனா ஒரு சபையை இழந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு சொல்றேங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில வீழ்ச்சிகள் உங்க வாழ்வில் வரும்போது உங்களை பார்த்து இப்படி அஞ்சாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏசாயா 41:10 உங்களை பார்த்து சொல்றேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை பலப்படுத்துவேன், என் வலக்கரத்தில் உன்னை நான் தாங்குவேன். இவ்வளோ நிந்தனைகள் கிதியோனுக்கு, இவ்வளோ வீழ்ச்சிகள் கிதியோனுக்கு காரணம் பைபிள் சொல்கிறது, கர்த்தர் சொல்றார் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். திரும்ப என் கேள்விதான், நீ என் கூட இருந்தீனா ஏன் ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனைன்னு? என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆனால் சில நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பார். ஆமென். சில நேரம் உங்களை வித்தியாசமாய் நடத்துவார். கலங்காமலும் பயப்படாமலும் கர்த்தரை நம்பினில்லை. திரும்ப உங்களை கேட்கிறேன், எத்தனை நம்புறீங்க ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்க முன்னே இருக்கிறது? சாத்தான் உங்களை பார்த்து ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறான், இதெல்லாம் நடக்கும்போது உன் தேவன் உன் கூட இல்லை என்று உன் வாயில சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறான். ஆமென். உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை இடர்கள் வந்தாலும் கடைசி மூச்சு வரைக்கும் ஒன்று தான் சொல்ல போறேன், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். கேட்கல நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கண்ணீர் தொடச்சா அல்லேலூயா சொல்வீங்க. ஆமென். மகளே நீ கலங்காதேன்னு சொன்னா அல்லேலூயா சொல்றீங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் என் கூடவே தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வாடகை கட்ட காசு இல்லாத போதும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். ஜனங்களை நீ எதிர்த்து பேசும் போதும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். நம்பினோர் என் பின்னாடி குத்தும் போதும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். எல்லாமே அஸ்திபாரமும் அசையும் போதும் கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். ஏ கிடியோனே, நான் உன் கூடவே தான் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இவையெல்லாம் கடந்து போகும்போது கள்ளப்பேயின் தந்திரன தெரியுமா? விசுவாசி எழுந்து சொல்லணும், அவர் என்னை விட்டு விலகிட்டார்னு. நீங்க என்ன தெரியுமா? சாத்தானே, உலகமே என்னை விட்டு போனாலும், 1 கோடி செல்வங்கள் என்னை விட்டு போனாலும், ஒருத்தர் என்னை விட்டு விலக மாட்டாரு. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். விசுவாசமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒண்ணுதான், அவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். நீங்க நினைச்சிருப்பீங்க வேற யாராவது பிரசங்கியார் என்னை கூப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு. இவர் பிரச்சனை எல்லாம் தீருன்னு சொல்ல பார்த்தா கூட இருக்கிறனால தான் பிரச்சனைன்னு சொல்ல வந்திருக்கிறார். அதாங்க கிதியோன் வாழ்க்கையில் நடக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? says I am with you Gideon, God is with you அப்படின்றாரு. but he is going through some very tough times.
ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க குடும்பத்தில் பெருகும் போதெல்லாம் சாத்தானுடைய சில அசைவுகள் உங்க குடும்பத்தில் இருக்கும். நீ கலங்காம நின்று பாரு. கொஞ்சம் தூரத்துல எல்லாத்தையும் நீ முடியடிப்ப, எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்க போறீங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். சொல்றேன், நிறைய வேத பண்டிதர்கள், பாஸ்டர்மார், எதுவும் கேரளா பாஸ்டர்களாம் வேத வசனங்கள் ஆழமாய் சிந்திக்கக்கூடியவள், படிக்கிறவர்கள். ஆமேன். நான் இப்படி சொல்ல வரேன், ஒரு விசுவாசி ஊழியக்காரனுடைய அடையாளமே என்ன தெரியுமாங்க? கர்த்தரன் கூட இருக்கிறார். என்னை நீங்க டாக்டர்னு கூப்பிடுங்க, பிஷப்னு கூப்பிடுங்க, கூப்பிடாம போங்க, என்ன வேணா கூப்பிடுங்க, பிரதர்னு கூப்பிடுங்க, தம்பின்னு கூப்பிடுங்க, அண்ணன்னு கூப்பிடுங்க, தாத்தான்னு கூப்பிடுங்க, இதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு கடவுள் தந்த அடையாளம் என்ன தெரியுமாங்க? நான் உன் கூட இருக்கிறேன். அதை நம்பியே கரை சேருவேன்னு சொல்ற ஒரு 10 பேர் இருந்தா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம டிஎன்ஏலயே பதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமாங்க? கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். நான் நம்புறேன், அடுத்த வருஷம் ஜீசஸ் லைஃப் மினிஸ்ட்ரீஸ்னுடைய ஆண்டு விழா இங்க நடக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிலையில நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இப்போவாது ஆமீன் சொல்லியிருக்கலாமே. இன்றைக்கு இருக்கிற நிலையில நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க. உங்க ஆலயத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். பாஸ்டர் கிங்ஸ்டனுடைய இதய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் வரைஞ்ச கனவுகளை கர்த்தர் முடிக்கும் ஆற்றலை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில நடந்த போது தகப்பனோடு உறவிலே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தன்னோடு இருக்கிறார். ஆனா எத்தனை பிரச்சனைகள் இயேசு சந்தித்தார். ஆமென். எல்லாத்தையும் முடிச்சு கல்வாரிக்கு சென்று அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த போது, ஆமென், அன்னைக்கு தான் சாத்தானுக்கு புரிஞ்சது, நம்ம ஆளுங்களை நம்ம ரொம்ப பண்ணக்கூடாது, இது பண்றதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிரும்னு. இன்னைக்கு நீங்க வடிக்கிற கண்ணீரும், நீங்க படுற வேதனையும், நீங்க கடுகிற துன்பமும் கலங்காம கர்த்தரன் கூட இருக்கிறார்னு ஒரு பாட்டை பாடிட்டு, அல்லேலூயா பாடிட்டு, சிரிச்சுக்கிட்டு எதிர்காலத்தை சந்திச்சு போயிட்டே இரு. கொஞ்சம் தூரத்துல கர்த்தர் செய்ய போற சில காரியங்களை கண்டு உன்னை எதிர்த்தவரெல்லாம் கண் தொடச்சு உன்னை பார்த்தாலும் புரியாத அளவிற்கு உன்னை உயரத்தில் வச்சு அழகு பார்க்க என் தேவன் பெரியவரா இருக்கிறார். நல்லவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு ஆண்டவர் மேல அவ்வளோ கோவம் இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றார், 2வது சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. ஆமென். அவன் சொல்றான், நானாப்பா ஆண்டவரே, என்னையா சொல்றீங்க பராக்கிரமசாலி? நான் 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். எனக்கு தெரியல எவ்வளோ நேரம்னு, நான் நேரம் பார்க்காம தொடங்கிட்டேன். ஆமென். பேசிட்டே இருக்கலாமா? 11 மணிக்கு முடிச்சிடலாமா? ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு பாஸ்டருக்காக நம்ம என்னத்தை விளக்கறையும் கொடுப்பது. வந்ததுலேருந்து சிரிக்கிறாரு. என்னை பார்க்க வந்தார் சர்ச்சில். நான் எங்கேயோ அவசரமாக போகிறேன். செக்க செவேர்னு ஒருத்தர் ஓடி வந்து, பாஸ்டர் என்னை அப்படி கட்டி பிடிச்சிட்டார். இது யாரா இந்த பையன் அப்படின்னு பார்த்த அந்த இவர் சொல்லுவாங்களே, முதல் பார்வையிலே காதல் வந்துடுச்சுன்னு, அந்த மாதிரி அவரை பார்க்கும்போது ஆவியில் ஒன்று பிடிக்கும் பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஒரு பைபிள் ஸ்கூல் கிராஜுவேஷன் இருந்துச்சு. அதனால் ஒரு பைபிள் ஸ்கூல் கிராஜுவேஷனில் நான் பேசணும் பாஸ்டர், நான் யோசித்து சொல்கிறேன்னு கூட சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே பாஸ்டர் நீங்கள் வந்து தான் ஆகணும் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னார் பாருங்க. நான் சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க பாஸ்டர், லொக்கேஷன் மட்டும் அனுப்பிடுங்க, நான் உங்கள் சர்ச்சில் வந்து நிற்கிறேன்னு சொன்னேன். இப்படி ஒரு நல்ல பாஸ்டருக்காக நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு நன்றி. ஆமென். கிதியோனே, நீ யாரா இருப்ப? பராக்கிரமசாலி. கிடியோன் நிகழ்காலத்தை பார்க்குறான், கர்த்தர் எதிர்காலத்தை பார்க்குறார். இன்னொரு முறை சொல்ல போறேன், கிடியோன் நிகழ்காலத்தை பார்க்கிறாரு, கர்த்தர் எதிர்காலத்தை பார்க்கிறார். நீங்க இன்னைக்கு கண்ணீர் வடிச்சு இதுதான் என் நிலைன்னு கஷ்டப்படுறீங்க, கர்த்தர் ஏற்கனவே உங்க ஃபைனல் ஸ்டேட்டஸை டிசைன் பண்ணி முடிச்சிட்டார். என் ஆண்டவர் துவங்கி முடிக்கிறவர் அல்ல, என் ஆண்டவர் முடிச்சு துவங்குகிறவர். எத்தனை நம்புறீங்க உங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்? நான் ஒரு 5 வருஷத்தை சொல்ல போறேன். உங்க ஆமீன் நல்லா சொல்லுங்க. 25 விட 26 முடிக்கும் போது நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன் பாஸ் அப்படி சொல்ல? 26 விட 27 நல்லா இருப்பீங்க. 27 5 வருஷத்தை நல்லா ஒரு ஆமீன் சொல்லிடுங்களேன். 27 விட 28 நீங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்றேன். 28 விட 2030 நீங்க பிரகாசிச்சு வாழணும்னு கர்த்தர் சமூகத்தில் வேண்டுகிறேன். ஏன்னா நீதிமொழிகளில் ஞானி சொல்றார், நீதிமான்களின் பாதை வர வர சூரிய வெளிச்சனை போல பிரகாசமா இருக்கும். எதிர்காலம் நலமாயிருப்பதாக. ஸோ ஆண்டவர் சொல்றார், நீ பராக்கிரமசாலி. ஆமென். அவன் உடனே நம்ம கிடியோன் என்ன தெரியுமா சொன்னாரு? நானா ஆண்டவரே, எங்க அன்னைக்கெல்லாம் எங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, மீதியான இப்படி பண்ணிட்டாங்கன்னு வாயை திறந்து நிறைய சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க, முடிக்க போறேன் செய்தியை. உங்களை சாத்தானாலும் மட்டுப்படுத்த முடியாது,
இந்த மனிதனாலும் மட்டுப்படுத்த முடியாது, உங்களை நீங்க தான் மட்டுப்படுத்த முடியும். உங்க வளர்ச்சியை எவனும் குறைக்க முடியாது, உங்க வளர்ச்சியை இந்த சாத்தானும் தடுக்க முடியாது. ஆனா நீங்க நினைச்சா நீங்களே உங்க வளர்ச்சியை தடுத்துடலாம். குடும்பங்களாய் சேர்ந்து சந்ததிகளோடு நிற்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் எழுந்து கர்த்தருக்குள் பிரகாசம் அடைய வேண்டும். இந்த வார்த்தை நமக்கு தெரியுமே, 128ஆம் சங்கீதம் உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் மனைவி கனித்தரும் திராட்சை கொடி, உங்க பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள். நல்லா அல்லேலியா சொல்லிடுங்க, முடிச்சிடறேன். அல்லேலியா நல்லா சொன்ன 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன், சொல்லலைன்னா கொஞ்சம் இழுத்துட்டு போவேன். ஆமென். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். கடைசியில் சொல்லார், சீயோனிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின். அப்படி சொல்லும் போது எனக்கு ஆசை, பாஸ்டர் கிங்ஸ்டனுடைய மகள் கல்யாணத்துக்கு நான் வந்து கலந்துக்கணும். அவ்வளோலாம் இல்லை, அந்த மகளுக்கு ஒரு குழந்தை பிறப்பான் பாருங்க, அவன் கல்யாணத்துக்கு நான் வரணும். அப்போ எனக்கு ஒரு 140 வயசு இருக்கும். அல்லேலூயா, ஆமென். God is so good. நீங்க தாங்க உங்களை மட்டுப்படுத்துறீங்க, சாத்தான உங்களை தடுக்கவே முடியாது. அதை புரிஞ்சு ஆண்டவர் சொல்றார், கிடியன் நீ பிரசன்ட் ஸ்டேட்டஸை பார்க்குற, நான் உன் ஃபைனல் ஸ்டேட்டஸை பார்க்குறேன். நீ இந்த திராட்சை ஆலைக்குள்ள புகுந்து கொண்டு உன்னையே நீ மட்டுப்படுத்தி 4 பேர் சொன்னதை கேட்டு பயந்து கலங்கி நீயே உன்னை சின்னவன் நினைக்கிற. நான் உன்னை சின்னவனாகவோ பயந்தவனாகவோ நீ சொல்ற பிற்போக்கானவனை நான் பார்க்கல, நான் உன்னை பராக்கிரமசாலியை பார்க்கிறேன். நீ உன்னை சாதாரண ஒரு பையனை போல ஒடுங்கி போன நினைக்கிற, உன்னை நான் யாரா தெரியுமா பார்க்கிற, மொத்த மீதியானியரன் தொலைச்சி கட்டுற யுத்த வீரனாய் உன்னை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்க எதிர்காலத்தை கண்டார். நம்புறவங்களாம் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க வெளியே வர போறீங்க. உங்க எதிர்காலத்தை கர்த்தர் இன்னைக்கு கை வைக்க போகிறார். நீங்க எழுந்து ஒரு தூரம் போக போறீங்க. கண்ணீர் வடிச்ச விஷயத்துக்கெல்லாம் பதில்களை கர்த்தர் தர வேண்டிய காலம் நிறைவாய் வருவதை இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். ஆமென். கிதியோன் சொல்றான், நான் இல்ல, நான் சிறியவன், நான் குறைந்தவன், குடும்பத்திலே நான் ஏழையானவன். ஆண்டவர் சொல்றார், நீ என்ன வேணா உன்னை சொல்லிக்கோ, நோ கமெண்ட்ஸ். ஆமென். நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, கிதியோன் சொன்ன எதுக்குமே கடவுள் எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. சிலரை பேட்டி கேட்கும்போது சொல்லிட்டு போவாங்க பாருங்க, நோ கமெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, கிடியோன் யூ கேன் டெல் வாட் எவர் யூ வாண்ட், நோ கமெண்ட்ஸ். உன்னை பத்தி நீ என்ன பிற்போக்க பேசுறியோ நான் உனக்கு எந்த பதிலும் தரப்போறதில்ல. ஆனா உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்ல போறேன், நீ பராக்கிரமசாலியா இருப்பாய். லிஸ்ட் போட்டு துன்பங்களை சொன்னார். கர்த்தர் அந்த லிஸ்டுக்கு பதில் சொல்லவில்லை. ஆமென். கர்த்தர் எதிர்காலத்தை சொன்னார். உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரோடு சேர்ந்து நின்று சொல்றேன், கர்த்தர் உங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் தலைமுறைகள் நலமாயிருப்பார்கள். உங்க ஊழியம் வெற்றிங்க. நியூ லைஃப் மினிஸ்ட்ரீஸ்னுடைய எல்லை கோட்டை இன்னும் யாரும் காணலங்க. நீ எழுந்து பிரகாசிக்கிற நாளில் கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார். நல்ல ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? வேதனையை சொல்லுங்க கர்த்தர் கிட்ட. ஆமென். கர்த்தாவே என்று கர்த்தரை நோக்கி வேதனைகளை சொல்வது தப்பல்ல. ஆனா உங்களை நீங்களே குறைச்சி கொள்ளும் அளவிற்கு நீங்கள் வாயினால் பேசாதிருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை வெற்றியோடு நடத்துவார். வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனா வேதனையே உங்கள் பாட்டாக மாறிவிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களை குறித்து பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். இப்போதான் எனக்கு 61 வயசாகுது. இந்த வருஷம் எனக்கு 61 வயது. போன வருஷம் என் கேட்கல 60ன்னு போட்டாங்க. அது பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இப்போதான் எல்கேஜி ஸ்கூல்ல போன ஞாபகம், டீச்சர் அடிச்ச ஞாபகம். அதுக்குள்ள 60ன்றது என்னால் ஏற்றுக்கவே இயல முடியவில்லை. ஆமென். இந்த வருஷம் 61ன்னு போட போறாங்க. நான் எங்க ஸ்டாஃப் கிட்ட சொன்னேன், தயவு செய்து இந்த கேக்கில் இன்னொரு வாட்டி 60 போடாதீங்க. என்ன போடணும்னு கேட்டாங்க. 20 போடுங்கன்னு சொன்னேன். ஏங்கன்னு கேட்டாங்க. வயசு குறைஞ்சிச்சான்னு கேட்டாங்க. வயசு குறையில. ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அப்படின்னா இனி என் முன்னாடி இருப்பது 19 வருஷம் பலத்தோடு. ஆமென். நான் ஒரு 100 இருப்பேன்னு நம்புறேன். எவ்வளோ போராம பிடிச்சவங்களா இருக்கீங்க. என் முன்னாடி பலத்தோடு மோசே 90ஆம் சங்கீதத்தில் சொன்ன என் முன்னாடி இருக்கிற வருஷம் வெறும் 20 வருஷம். அந்த 20 வருஷத்தை சாத்தானை முடிக்காததெல்லாம் எழுந்து முடிச்சிட வேண்டாம் என்ற ஒரு முழக்கத்தோடு நான் எழும்புவேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? எதையெல்லாம் சாதிக்கணுமோ சாதிக்கிற பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. உங்க வேதனை கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க உங்களை மட்டுப்படுத்தாதீங்க. தேவன் எழுந்தருளி வருவார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். ஆண்டவர் எப்போல்லாம் மன இரக்கத்தோடு உங்களை சந்திக்கிறாரோ, மனதிற்கத்துக்கு பின்னாடி வருவது கர்த்தருடைய தயவு,
கர்த்தருடைய காருண்யம், the favor of God. ஆமென். எப்பெல்லாம் காருண்யம் உங்களை வந்து தொடுதோ உங்க நிலையை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார், உங்களை ஜெயமாய் நடத்துவார். ஆண்டவர் கிதியோன் சொன்ன நிறைய விஷயத்தை கேட்கவே இல்லை, மாறாக ஒன்னே ஒன்று சொன்னார், நீ பராக்கிரமசாலி. ஆமென். என்னைக்கு சூழ்நிலையிலேயே நீங்க விழுந்து வாழுகிறீர்களோ தேவன் தரும் அறுவரைகள் உங்களுக்கு கேட்க முடியாமல் போயிடும். டிப்ரெஷன் swallows இன்ஸ்ட்ரக்ஷன். ஆமென். மனசோர்வு தேவ பிரசங்கங்களை கூட உங்களுக்கு சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்காமல் நல்ல நிலத்தில் விழாத விதைகளைப் போல அது சோர்ந்து போய்விடும். ஆகையால் தேவ சமூகத்தில் உங்க பாஸ்டர் கிங்ஸ்டன் கூட வந்து இந்த சபையை கட்டி எழுப்பும் இந்த இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆசை, அப்படி ஒரு டையை கட்டிட்டு அவர் ஓரமாக வந்து நின்றுலாமான்னு. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? ஸோ உற்சாகத்தோடு நின்று, ஆமென், சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் தெய்வீக வெளிப்பாட்டை உங்கள் இதயத்தில் வந்து உங்களை தட்டி எழுப்பும் விதங்களை தடுக்காமல் மனசோர்விலும் துன்பத்திலும் குறைவிலும் கஷ்டத்திலும் தேவ சமூகத்தில் வரும்போது கர்த்தர் உங்களுக்கு கை தந்தது சாப்பிடுறதுக்கு மட்டுமல்ல, கை தட்டுவதற்கு. ஏன்னா என் பைபிள் சொல்லுது, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த 32 பல்லையும் 2 உதடையும் அழகாய் தந்தது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பிரியாணியும் அல்வாவும் சாப்பிடுறதுக்கு மட்டுமல்ல, உங்கள் வாயை திறந்து கர்த்தரை துதிப்பதற்காக. கர்த்தர் இந்த 2 கால்களை தந்தது நடப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் மட்டுமல்ல, அவர் சமூகத்தில் அவளை நடனமாடி கொண்டாட. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்க மனப்பான்கை உற்சாகமாய் வையுங்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் எந்த காலமாய் இருக்கட்டும், வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வியாகுலத்தில் நீரே துன்பத்தில் நீரே, தாயும் நீரே தாபரம் நீரே தாரகம் நீரே எல்லாம் நீரே. ஹல்லேலூயா. இந்த பவுடர் தட்டுற மாதிரிலாம் கையை தட்டாதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய வீட்டில் வந்து கிங்ஸ்டன் பாஸ்டர் கூட என்ன ஆராதிக்கிறார், அவரு உற்சாகமா இருக்கார், அபிஷேகத்தோடு ஆராதிக்கிறார். அவர் ஆராதிக்கும் போது நரகத்தின் பேய்கள் எல்லாம் நடுநடுங்கட்டும். அவர் எழுந்து ஆராதிக்கும் போது ஜனங்கள் விடுதலை பெறட்டும். அவர் எழுந்து ஆராதிக்கும் போது பேய்கள் ஓடுவதாக. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வந்து இறங்கட்டும். நல்லவர் அல்ல சொல்ல மாட்டீங்களா? Don't allow depression. Depression will swallow every instruction. Amen. பேசுவதும் ஆராதிப்பதும் பிரயோஜனம் இல்லாமல் சபை மக்களுக்கு போவதற்கு காரணம் மனசோர்வு. ஆமென். அழாதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 5 நிமிஷம் அழுதுட்டு தொடச்சிட்டு 50 நிமிஷம் கர்த்தரை ஆராதியுங்கள். நம்ம பிரச்சனை 50 நிமிஷம் அழுதுட்டு 5 நிமிஷம் ஆராதிக்கிறோம். ஆமென். மாத்தி அமைச்சு மனப்பாங்கை பலப்படுத்தி கொண்டு கர்த்தரை நம்பி முன்னேறி நில்லுங்கள். உங்கள் துக்க நாட்கள் சீக்கிரம் கர்த்தர் மாற்றுவார். அறுவடைகளை இழந்து ஓரமாய் போன கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், முடிக்கிறேன் இன்னும் 2 நிமிஷம் தான், எனக்கு ஒரு வியாதி இருக்கு, முடிக்கிறேன்னு சொல்லி முடிக்க மாட்டேன். ஆமென். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன். 2 நீ யாருங்க? பராக்கிரமசாலி. You are seeing your present state. I am seeing your grand future. நீ எழுந்து ஆயிரக்கணக்கான மீதியானில முறியடிச்சு ஓட விடுறத நான் என் கனவுல காண்றேன். நீங்க இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு வந்தனால சொல்றேன், அந்த மங்களமான வீடை கட்டி முடிக்கிறத நாவி காணுகிறது. அந்த ஆமேனுக்கு நீங்க ஒன்றும் கட்ட மாட்டீங்க போங்க. ஹல்லேலூயா. லெட் மீ க்ளோஸ். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வார்த்தை நிறைய இருக்கு. அது செய்தி இன்னொரு 1.5 மணி நேரம் பேச வேண்டிய செய்தி. நான் முடிக்கிறேன். அவர் சொல்றாரு, நாங்கள் எங்கள் முற்பிதாக்கள் அப்படின்னார். மை ஃபாதர் அண்ட் மதர்னு சொல்லலை, அவர் ஃபாதர்ஸ். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எங்க தகப்பன்மார் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க நிறைய அற்புதம் செஞ்சிருக்கீங்களா. ஆமென். ஆனா எங்களை இப்படி அம்போன்னு கைவிட்டீங்களே அப்படின்னு சொல்வதை மீதியானியர் கிதியோன் சொல்வதை பைபிள் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் கடவுள் நமக்கு தந்திருப்பது ஊழியத்தில், வயசு பெருசோ சிறுசோ, கடவுள் நமக்கு தந்த ஊழியக்காரன் ஒரு தகப்பன். கொரிந்தியருக்கு பவுல் சொல்றார், உபாத்தியர்கள் உபதேசியார்கள் நிறைய இருக்காங்க, தகப்பன்மார் சிலர் மட்டும்தான். என்னுடைய ஜெபம், கொஞ்சம் தூரத்திலேயே பாஸ்டர் கிங்ஸ்டனை உங்க சபைக்கும் ஊழியர்களுக்கும் ஒரு தகப்பனை கூட அறிவிலும் ஞானத்திலும் ஊழியத்திலும் கர்த்தர் எழுப்புவாராக. அது ஒரு பொறாமையான ஆமீன் மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. என்னையும் பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, சின்ன பையன், ஐயோ என் குழந்தை. நான் குழந்தைலாம் கிடையாது, 61 வயசு. ஒரு சொல்ல மாட்டீங்களா? பவுல் சொல்றார், லிட்டில் சில்ட்ரன், நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், எதற்காக? நீங்கள் வளர வேண்டும் என்று. இன்னைக்கு இந்த நியூ லைஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ்னுடைய ஊழியக்காரனாக இருக்க கிங்ஸ்டனை பார்த்து சொல்றேன், ஆமென்,
உங்கள் தகப்பன்மாருக்கு செஞ்சதை விட கர்த்தர் உங்களுக்கு செய்வது பலத்ததாக இருக்கும். எலியாவுக்கு செஞ்சதை விட எலிஷாக்கு கர்த்தர் பலத்ததை கொடுத்தது போல இன்னைக்கு ஒரு சால்வை கர்த்தர் அவர் மேலே வைக்க எழுந்து பிரகாசிக்கும் ஆற்றலோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன். கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். உங்களுக்கு வெற்றிகரமான எதிர்காலத்தை தருவார். வேத வசனம் இன்னும் நிறைய பேசணும், பட் டைம் நமக்கு போகுது. நீங்கள் நல்லா இருக்கணும், பிரகாசிக்கணும். இப்படி முடிச்சிடுறேன். கிதியோனின் எதிர்காலம் பிரகாசமாக இருந்தது. யுத்தங்களை முடிச்சாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு 300 பேரை கொண்டு ஆயிரக்கணக்கான மீதியானில் துண்டில்ல துணியிலன்னு முடிச்சார். ஆமேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வச்சிருக்கிற எதிர்காலத்தின் படிகளை நோக்கி போகிற பாதையில் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்தி அவர் சமூகமும் பிரசனமும் உங்கள் கூட இருந்து நீங்கள் அவர் வழியில் நடந்துட்டீங்கன்னா உங்கள் முடிவுகள் சம்பூரணமாக இருக்கும், ஜெயமாக இருக்கும், வெற்றியோடு இருக்கும், மகத்துவத்தோடு இருக்கும். உங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உங்களை விடமாட்டார் என்று சொல்லி யோசுவாவை பார்த்து சொல்றார், நான் மோசையோடு கூட இருந்தது போல. எல்லாரும் உங்கள் கையை ஒரு பக்கம் பண்ணிட்டு முடிச்சிடறேன். இன்னொரு முறை வந்தால் கிடியோனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூடையும் இருப்பேன். அதுக்கப்புறம் சொல்ல, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. லாஸ்ட்ல 5ஆம் வசனம், உன்னை எதிர்த்து ஒருவனும் நிற்பதில்லை, உன்னை கொண்டு நான் பலத்த காரியத்தை செய்வேன். இந்த வசனம் மட்டும் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகாம இருக்கட்டும். யுத்தத்துக்கு போற ஜோஷுவா, யூ ஆர் a military man. நீ யுத்த வீரன். நீ பீரங்கி எடுத்துட்டு போ, துப்பாக்கி எடுத்துட்டு போன்னு சொல்லல. இந்த வசனம் உன் வாயில் இருப்பதாக இது உன்னை வெற்றிகரமாய் மாற்றி உன் வழிகளை வாய்க்க செய்யும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற நியூ லைஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸையும் சபைகளையும் ஊழியர்களையும் பாஸ்டர் கிங்ஸ்டனையும் குடும்பத்தையும் அவரோடு இணைந்து நிற்கிற பிள்ளைகளையும் ஊழியக்கார மூப்பர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியம் ஓங்கி படரட்டும், இதன் கிளைகள் செவர்களை தாண்டட்டும், வளரட்டும் என்று கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி என் வார்த்தையை முடிக்கிறேன். அப்படியே 2 கையை மேலே உயர்த்துவீங்களா? பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம்ப்பா. அழகாய் ஒரு சபை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்து ஆண்டவரே கர்த்தரை நம்பி ஒரு தூரம் போனோன்னு பெரிய எதிர்காலத்தோடு எதிர்கால நம்பிக்கையோடு படிகளை வைத்து துவங்கி இருக்கின்ற உங்க மகனுக்காய் நன்றி. நீதிமான் சந்ததிப்பா, பலத்த ஜாதி, வெற்றிகரமாய் நடத்துங்க. சபை ஓங்கி படரட்டும், திரளாத்து மக்களை கொடுங்க. இளைஞர்கள் ஓடோடி வந்து களைப்போடும் முடிஞ்சது என்று சொன்ன வாழ்க்கையோடு வர்றவங்க எல்லாம் இந்த இடத்தில் வந்து வளரட்டும் ஆண்டவரே, செழிக்கட்டும் ஆண்டவரே, ஜெயிக்கட்டும் ஆண்டவரே, வாழ்ந்திருக்க கிருபை செய்வீராக. இந்த சபையில் வந்து ஆராதிக்கிற குடும்பங்கள்லாம் நலமா இருக்கட்டும். உங்க திருநாமம் என்றும் வாழ்த்தப்படட்டும். இந்த ஊழியத்தின் மேல் வானம் திறக்கப்படுவதாக. உடைய பிரசன்னம் இந்த ஊழியத்தின் மேல் இருந்துட்டே இருக்கட்டும். வெற்றியோடு நடத்தி நிறைவோடு காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் சொன்னது போல பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஐயா பேசிகிட்டே இருக்கணும் போல நமக்கு இருந்துச்சு. ஆமாம், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பேசினா கூட நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஸ்தோத்திரம். விசேஷமாக பாஸ்டர் கிங்ஸ்டன் அவர்களை குறித்து நம்ம பேசுகிறோம். ஆனால் அவருக்கு பின்னாடி அவருக்கு மிக துணையாக இருக்கிறது அவருடைய மனைவி சிஸ்டர் ஜென்னி அவர்கள். அவங்க இருக்கிறாங்க. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு வெற்றியினுடைய ரகசியம் எல்லா விதத்துலையுமே என்னுடைய மனைவி என் கூடவே இருக்கிறாங்க, ஒத்துழைக்கிறாங்க. நல்ல ஒரு பிரசங்கியர் அவங்க, நல்ல பாடகர், நல்ல ஒரு ஒர்ஷிப்பர். ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி அவங்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். எல்லாரிடத்துலையும் நல்லா பழகக்கூடியதான ஒரு சகோதரி, ஒரு இனிமையானவங்க. அவங்களுடைய ஒத்துழைப்போடு கூட அந்த ஊழியத்தை அவர்கள் கட்டி வருகிறார்கள். இப்போ நம்ம அவங்களுக்காக செபிக்க போகிறோம். சிஸ்டர் ஜெனிபர் தானமாய் கொடுத்த பிள்ளை எல்லக்குட்டிமா ஓடி வா, சீக்கிரம் முன்னாடி வா. அவங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து இந்த இடத்துல இன்றைக்கு நமக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க.
அதுக்கு மத்தியிலையும் ஊழியத்தில் மிக சப்போர்ட்டாக போதகருக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஊழியத்தை அவங்க செஞ்சுட்டு வராங்க. இப்போ நம்ம அங்கே எல்லாம் சேர்ந்து அவங்களை ஆசீர்வதித்து நம்ம செபிக்க போகிறோம். எல்லாரும் அவங்களுக்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டுவோமா? எல்லாரும் ஊழியக்காரங்க எல்லாரும் சிக்கல் பாஸ்டர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லா ஊழியக்காரங்களும் முன்னாடி வந்து அவங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். இப்பொழுது நம்முடைய மத்தியில் விசேஷித்த செய்தியாளர் ஐயா அவர்கள், கோஷ் ஐயா அவர்கள் முன்பாக வந்து அவருடைய ஆசீர்வதித்து அவங்களை செபம் பண்ணுவாங்க. பாஸ்டர்ஸ் வாங்கண்ணே. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். எப்படி வாங்க. பிதாவே, நன்றியோடு எல்லாரும் உங்கள் வலது கை அவங்க பக்கமாக நீட்டி வின்சென்ட் ஐயாவை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. அவர் நடந்த நடைகள், அவர் செஞ்ச தியாகம், அவர் ஜெபித்த ஜெபங்கள், வடித்த கண்ணீர், அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. அவர் உங்கள் சமூகத்திற்கு போயிட்டாரு. இனி அவர் இங்கே வரமாட்டார். ஆனால் நாங்கள் அங்கே போகிறோம். எங்கள் முன்னே ஒரு ஓட்டம் ஆயத்தமாக இருக்குப்பா. நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடுவோம். எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாக ஓடுவோம். எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ளுவோம். அந்த வகையில் ஊழியர்கள் நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே கிங்ஸ்டனை ஆசீர்வதிக்கிறோம். மகள் ஜெனி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த கற்பக்கணி ஆசீர்வதிக்கிறோம். ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவது உலக தோற்றத்திற்கு முன்பாக. உன்னை அழைக்கும் போதே உன் அழைப்புக்குள்ள இந்த ஊழியத்திற்கு வேண்டிய கிருபைகள், இதற்கு தேவையான எல்லா திறன்கள், இதை கொண்டு போய் வளர்த்து கரை சேர்க்கக்கூடிய எல்லா மகத்துவத்தையும் நான் உன் அழைப்புக்குள்ளேயே வச்சிருக்கிறேன். It will begin to unfold. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட தொடங்கும். நீ நடைகளை வைக்க வைக்க ஒவ்வொரு நடையிலும் என் காருண்ய வெடிப்பை நீ காணப்போகிற. உன்னை ஆசீர்வதிக்க போகிற நாட்கள் பலத்ததா இருக்கும். யாருக்கும் தெரியாத என் மகத்துவங்களை உனக்கு நான் கட்டவிழ்ப்பேன். ராத்திரி சாமங்களில் உன்னோடு நான் இடைப்படுவேன். என் வேத ரகசியங்களை உன் கூட நான் பேசுவேன். உன் கூட இருந்து உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். நீ நடந்து செல்லும் பாதையின் முடிவில் என் கலங்கரை விளக்கு நீ காண்ப. ஒரு நாள் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணின என் கரையில் நீ நிற்கும் போது உன் மகத்துவங்களும் ஊழியமும் வித்தியாசமாயிருக்கும். நீ கண்டதை விட, நீ ஜெபித்ததை விட, நீ யோசித்ததை விட உன் எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும். ஊழியத்துக்கு பிரயோஜனமா ஒரு மகளை கொடுத்தீங்களேப்பா. எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு புன்னகையோடு கஷ்டங்களை சகித்து கொண்டு சபையில நின்று துணையாய் நிற்கிற இந்த மகளுக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க ஜெபம், அவங்க ஏக்கங்கள் எல்லாம் இந்த சபையில் பெரிதாயிருக்கட்டும். கொடுத்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன். நீர் கண்டிருக்கின்ற